சுத்தமுள்ள பிதாவே உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் என்னாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த அதிகாரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இவைகள் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன பேசுகிறீரோ அவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தாங்க. உம் பாதத்தில் சரணடைந்து இந்த வேதங்களை, இந்த வசனங்களை தியானிக்கிறோம். வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் என்னாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தை பற்றி நாம் தியானிப்போம் என்றால், இது இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கேம்ப், அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைத்தார்கள், அவர்கள் 12 கோத்திரத்தாரும் எப்படி கூடாரங்கள் அமைத்தார்கள் என்பதை பற்றி நாம் இந்த என்னாகமத்தின் புஸ்தகத்திலே படிப்போம். முதல் 2 அதிகாரத்தில் படித்தோன்னா அவங்களுக்கு எடுக்கிற சென்சஸ் பற்றி படிப்போம். முழு குடும்பம், அவருடைய கூடாரங்கள், கோத்திரங்கள், 12 கோத்திரம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பற்றி 2 சாப்டரில் படிப்போம். இதில் மொத்தம் 36 சாப்டர்ஸ் இருக்குது, நமக்கு தெரியும். 3ஆம் அதிகாரத்திலிருந்து 3-4 நம்ம லேவியர்கள் என்ன பணியை செய்ய வேண்டும், ஆசரிப்பு கூடாரம், பிறகு கர்த்தருக்கு செய்ய போகிற ஊழியங்கள், அது மாத்திரமில்லை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது என்றெல்லாம் கர்த்தர் கற்று தரப்போகிறார். ஆமாம், 5, 6, 7, 8, 9 படிக்கும்பொழுது கர்த்தருக்கென்று கொடுக்க போகிற காணிக்கைகள் எரிச்சல் இல்லாதபடிக்கு கர்த்தரை கவனமாய், கர்த்தருடைய மனதை ஹாப்பியாக வைத்துக்கிட்டு கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், அதை பற்றி படிக்கிறோம். நசரேய விரதத்தை பற்றி படிப்போம். அரசர்களுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை பற்றி படிப்போம். மெனோரா பற்றி படிப்போம். லேவியர்கள் தங்களை எப்படி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி படிப்போம். பாஸ் ஓவர், பஸ்காவை பற்றி படிப்போம். 10, 11, 12, 13, 14 படித்தோன்னா சீனாய் மலையிலிருந்து அவர்கள் எப்படி புறப்படுகிறார்கள் என்பதை பற்றி படிப்போம். முரட்டாட்டம் எப்படி பிடித்தார்கள், மீரியாம் எப்படி முறுமுறுத்தாள் என்பதை பற்றி படிப்போம். பிறகு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், இஸ்ரவேலர்கள் தங்களுக்கென்று ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷன் அக்கம்ப்ளிஷ் எப்படி பண்ணுகிறார்கள் என்பதை பற்றி படிப்போம். என்னாகும் 15, 16, 17, 18, 19, 20 படித்தோம் என்றால் மோவாபின் சமவெளிகளிலே அவர்கள் எப்படி பயணித்தார்கள் என்பதை பற்றி படிப்போம். கோராகின் புத்திரர்கள் எப்படி முரட்டாட்டம் பிடித்து எதிர்த்தார்கள் என்பதை பற்றி படிப்போம். ஆரோனுடைய கோல் எப்படி துளித்தது என்பதை பற்றி படிப்போம். ஆசாரியத்துவத்தை எப்படி கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்தினார் என்பதை படிப்போம். சிவப்பு கிடாரியை பற்றி படிப்போம். கண்மலையிலிருந்து கர்த்தர் தண்ணீர் வரவைத்ததை பற்றி படிப்போம். இது 20ஆம் சாப்டர் வரைக்கும் படிப்போம். 21, 22, 23, 24, 25 அதில் என்ன படிப்போம்னா த பிரேசன் சர்பண்ட், வெண்கல சர்பம், வெண்கல சர்பத்தை பற்றி படிப்போம். எமோரியன் ராஜாக ஓக், ராட்சசர்கள் ராஜாக்கள் பாலாக், மோவாப், பீலேயாம், பிறகு இஸ்ரவேலர்கள் செய்த சிலை வழிபாடு, அதனால் கர்த்தரிடத்தில் அவர்களுக்கு வந்த ஆபத்து என்பதை எல்லாம் படிப்போம். 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31 வரைக்கும் கானானுக்குள்ள போவதற்கு அவர்கள் எடுக்கிற ஆயத்தம். they prepared themselves to enter into the land of Canaan. அது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்கிற பண்டிகைகளை பற்றி படிப்போம். விரதங்களை பற்றி படிப்போம். மீதியானவருடைய விஷயத்தில் கர்த்தர் தம் மக்களுக்காக எப்படி பக்தி வைராக்கியமாய் இருந்து அவர்களை காப்பாற்றுகிறார், மீதியானவர்களுக்கு எப்படி தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி படிப்போம். 32, 33, 34, 35, 36 ரூபன், காத் இவர்கள் கீலேயாத்தில் செல்வது, திரும்பமாக கூடாரங்கள் அமைப்பது, இந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பது, லேவியர்களுடைய பட்டணங்கள், இவைகளை படிப்போம். இதில் நம்ம ஸ்பெஷலாக பெண் பிள்ளை
பிள்ளைகளுக்கும் சொத்து தர வேண்டும் என்பது. ஜெலோஃபெதாட் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுக்கு வெறும் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் அந்த பெண்களுக்கும் சொத்து எப்படி பரிமாற வேண்டும் என்பதை விஷயங்களை கர்த்தர் இதில் அட்ரஸ் பண்ணுறார். மொத்தம் 36 சாப்டர்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருக வருக என்று வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நம்பர்ஸ், இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகம் என்றால் ஹீப்ரு மன்னிக்கவும் லத்தீன் மொழியில் நியூமரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹீப்ரு மொழியில் பெமிடார், பெமிடார் என்றால் இந்த வில்டர்னஸ், பாலைவனத்தில் என்று அர்த்தமா. பெமிடார் ஹீப்ரு மொழியில். எண்ணாகமும் பேர் லத்தீன் மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹீப்ரு மொழியில் என்ன கொடுத்துருக்காங்க? பெமிடார். பெமிடார் என்றால் பாலைவனத்தில் என்று அர்த்தம். ஹீப்ரு மொழியில் எண்ணாகமம் என்று கொடுக்கப்படவில்லை, பாலைவனத்தில் என்று. இந்த பாலைவனத்தில் 38 ஆண்டுகள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதிகமான பயண தூரம். ஒரு குழந்தை பிறந்திருக்கும் என்றால் அந்த குழந்தை 38வது பர்த்டே பாலைவனத்திலே கொண்டாடி இருக்கு. ஒருவன் 40 வயதிலே புறப்பட்டான் என்றால் அவன் 40 வயது, ஏறக்குறைய ஒரு முழு தலைமுறை என்று சொல்லலாம், அவர்கள் வாழ்வதற்கு இந்த புஸ்தகம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பாலைவனத்திலே அவர்கள் வாழ்ந்தது ஏறக்குறைய 38 இயர்ஸ். அவருடைய வெற்றிகள், அவருடைய தோல்விகள், அவருடைய பாலைவனத்திலே அவர்கள் அலைந்த அலைச்சல்கள், அவர்கள் கர்த்தர் சொல்வதை கேட்டு செய்தது, அவர்கள் கர்த்தர் சொன்னதை கேட்டு செய்யாததெல்லாம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. How did they progress? ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து வெறும் 40 மணி நேரத்தில் வெளியே வந்த இஸ்ரவேலர்கள் எத்தனை மணி நேரத்தில் வெளியே வந்தாங்க? 40 ஹவர்ஸில் பார்வோனையே ஓவர்டேக் பண்ணிட்டு வந்த இஸ்ரவேலர்கள் பிறகு கானானுக்குள் சென்று சேர 40 ஆண்டுகள் ஆனது. கர்த்தர் விடுவித்தது 40 மணி நேரத்தில், அவர்கள் போய் சேர்ந்தது 40 ஆண்டுகள். இந்த புஸ்தகம் எந்த அளவுக்கு முக்கியமானது? பைபிள் ஒரு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட புஸ்தகம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுனா நம்ம மனப்பாடம் பண்ணுவோம், மறந்துடுவோம். ஒருத்தனோட வாழ்க்கையில் நடக்கிற வரலாறை காட்டி அவன் பண்ண நல்லது கெட்டதெல்லாம் வச்சு நமக்கு படிச்சு கொடுத்தா எப்படி புரிஞ்சுப்போம்? அது போல் அருமையான புஸ்தகம் இது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி தப்பு பண்ணாங்க, அவங்க எப்படி கரெக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க எப்படி கர்த்தர் நடத்தினார்ன்றலாம் படிக்கும்போது நம்ம படிக்கிறது போல இருக்கிறது. இட்ஸ் a kind of prototype, it's a kind of prefiguring, it's a kind of pattern, it's a kind of image, it's a kind of example. ஒரு உதாரணம் போல அவர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள் என்னாகமத்தின் புஸ்தகம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த அதிகாரத்தை நாம் தொடர்ந்து படித்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் இப்படிதான் பாளையம் இறங்க வேண்டும். யூதா இந்த பக்கம் இருக்கணும், லேவி எங்க இருக்கணும், செபுலோன் எந்த சைடு இருக்கணும், நப்தலி எந்த சைடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் the order of the camp கர்த்தர் அமைச்சிருக்கிறார். அதை நம்ம நாளைக்கு படிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் படிக்கும்போது நம்ம படிப்போம் எப்படி ஆர்டர், காட் ஆஃப் ஆர்டர்ஸ். நம் தேவன் அவர் ஆர்டரின் தேவனாயிருக்கிறார், ஒழுக்கத்தின் தேவனாயிருக்கிறார். இப்படி தான் இருக்கணும் என்பதை கர்த்தர் கற்று தருகிறார். எவ்வளவு அழகாக அந்த ஆர்டர் நம்ம பார்த்தோம்னா சிலுவை போல இருக்கும். நம்ம ஈகிள் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை நம்ம ஏரோப்ளைன்லேருந்து பார்த்தோம்னா, சேட்டலைட் வியூவில் பார்த்தோம்னா ஒரு சிலுவை போன்று இருக்கிறது போல இருக்குமா? அதை பற்றி நாம் நாளைக்கு 2nd சாப்டர் படிக்கும்போது படிப்போம். 11ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் என்றால் மன்னாவை பற்றி படிப்போம். மன்னா, ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவு மன்னா. இட்ஸ் a kind of wonder bread, அதிசயமான அப்பம் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நானே. நம்ம எடுக்கிற திருவிருந்தோம் ஒண்டர் பிரெட். ஆக கர்த்தர் அதிசயமாய் அவர்களை போஷித்ததை பற்றி நாம் இங்கே படிக்கிறோம். வாட்டர் வாஸ் given twice, 2 முறை கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். ஆமென். நமக்கு தண்ணி தாங்க எடுத்தால் நேராக மலை கிட்ட போய் உடைச்சி தண்ணி எடுக்க மாட்டோம், ரிஸ்க் எடுக்க மாட்டோம். எதனா பள்ளங்கள் வந்தால் ஈஸியாக தோண்டி தண்ணி எடுக்க பார்ப்போம். ஆனால் கர்த்தர் கடினமான பாதையில் அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். 2 முறை அது வந்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமாம். மோசே அவர்கள் முன்பாக அற்புதங்கள் செய்தார். 21ஆவது அதிகாரத்தில் பிரேசன் சர்பண்ட், கடிச்சது பாம்பு. அந்த பாம்பு கடியில் தப்பிக்கணும்னா பார்க்க வேண்டியதும் பாம்பு, வெண்கல சர்பம். அதை நீ பார் என்று சொன்னார். அவர்கள் பார்த்தார்கள்.
அது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. புதிய ஏற்பாடில் யோவான் 3:14-16 இயேசுவே அதை சொல்லியிருக்கிறார். ஆமென். அந்த வசனத்தை மட்டும் படிச்சிடலாமா? ஜீசஸ் சொன்னது யோவான் 3:14-15-16 படிங்கம்மா பார்க்கலாம். யோவான் 3:14-15-16. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பமானது மோசேயினால் உயர்த்தப்பட்டுச்சான். அதே போல மனுஷகுமாரன் என்ன பண்றாராம்? உயர்த்தப்படுகிறார், உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இயேசு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆக அதை எதை ரிசம்பிள் பண்ணுகுதுன்னா, அன்னைக்கு என்னாகமத்தின் புஸ்தகத்தில் மனிதர்களை, இஸ்ரவேலர்களை சர்ப்பம் கடித்தது. அவர்கள் வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தார்கள். இன்றைக்கு சாத்தான் என்கிற சர்ப்பம் ஒவ்வொரு மனிதனையும் கடிப்பான். இயேசுவின் சிலுவை காட்சியை பார்த்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இயேசு நம்மை காப்பாற்றுவார். வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவன் பிழைப்பான் என்றால், சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்ப்பவன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். ஆமென். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இத்தனை காரியங்களை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போகலாமா? மோசே தன் மக்களை பரிசுத்த யாத்திரைக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார். தன் மக்களை என்று சொல்வதை விட தன் தேவனுடைய மக்களை யாத்திரையில் நடத்தி கொண்டு போகிறார். It is a pilgrim. The pilgrim is going to start as a procession. அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். மோசஸ் பில்கிரிம்ஸ் procession என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே, பாலைவனத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த பூமியை நோக்கி, இந்த பாலைவனத்தில் நடத்தினாலும் ஒன்றை மாத்திரம் மறக்க முடியாது. இந்த பாலைவனத்திலும் நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். They will get divine provision. பரலோகத்திலிருந்தே டைரக்டா அவங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்க முடியும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியை கிடக்கும் அந்த கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. ஹல்லேலூயா. அவர்கள் புறப்பட போகிறார்கள். தன் கர்த்தரை நம்பி, தன் தேவனை நம்பி, கர்த்தர் காப்பாற்றுவார் என்று நம்பி, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, நீ என்றைக்கு புறப்பட போகிறாய்? சாரி, என் கூட பேசுற மாதிரி. நீ என்றைக்கு புறப்பட போகிறாய்? உன் கர்த்தரை நம்பி. Are you willing to get divine provision? பரலோகத்திலிருந்து உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ என்றைக்கு புறப்பட போகிறாய்? நான் இன்னும் அந்த எகிப்தில் உள்ள வெண்டைக்காயோ, என்னது, வெள்ளை பூண்டோ, கொமட்டிக்காயோ, மச்சங்களையும் சாப்பிடுகிறேன் என்று சொல்ல போகிறாயா? தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை சாப்பிட போகிறாயா? வானத்து மன்னாவை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதை நான் 3 பகுதியாக பிரிக்க போகிறேன். உங்கள் பைபிள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல் பகுதி பாலைவனத்தில் என்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். அது 2வது பகுதி கணக்கெடுப்பு, இன்வென்ட்ரி என்று சொல்லலாம். அது 4ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் அதை சொல்லுகிறேன். கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, எவ்வளோ இருப்பு இருக்கிறது என்பதை பார்க்கிறார். அது 19 வரைக்கும் படிக்கிறோம். கவுண்டிங் ஆஃப் த ட்ரைப்ஸ், ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்கிற எண்ணிக்கையை எடுக்கிறார். அதை 3வது பகுதியை பேச போகிறேன். 20ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் முடிய. ஓகே, நான் போகலாம். இந்த சாப்டருக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவாராக. கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், 2nd year 2nd month 1st day. கிளம்பி எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க சொல்லுங்க? 2 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனாவது மாதத்தில் இருக்கிறாங்க? 2வது மாதம். எத்தனாவது தேதி? 1ஆம் தேதிமா. இப்போ என்ன சொல்றாருன்னா, பேர் பேரா என்ன? மோசஸ், எஸ் சார். மோசஸ் என்ன சொல்லிப்பாரு? எஸ் சார். கவுண்ட் them. எப்படி கவுண்ட் பண்ண போறையா? கவனிங்க. அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். புருஷரை மேல். நேற்றைக்கு உபாகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் படித்தோம். உன் ஆண் மக்கள் யாவரும் என் சந்நிதி முன்பதாக வந்து நிற்க கடவர்கள். They should come and appear before me அப்படின்னார். உங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா என் முன்னாடி கூட்டுவா அப்படின்னார்.
3 பண்டிகையில் 16 உபாகமும் 16 வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வார பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த 3 பண்டிகையிலும் யார் வந்து நிக்கணுமா? உன் ஆண் மக்கள் எல்லோரும். God wants all the male to come and appear before him. நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், லேடிஸ் மட்டும் வந்துட்டு அட்டன்ஸ் போட்டு போயிடுவோம். கர்த்தர்கிட்ட அது என்ன பண்ணாது, செல்லாது. He want all the male. இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர்களை அட்டண்டன்ஸ் எடுக்கிறார். ஹல்லேலூயா. பல சூழ்நிலைகளில் ஆண்டவர் அவங்க கையில் அட்டண்டன்ஸ் எடுத்திருக்கிறாரு. இது வந்து ஆண்கள் எடுக்கிறார். எத்தனை வயதுக்குள்ள? 20 வயதுக்குள்ள உள்ள மக்களை கர்த்தர் எடுக்கிறார். இப்போ மட்டும் எடுக்கலைங்க, இது 3வது முறை ஆண்டவர் அவங்கள வந்து கணக்கு எடுக்கிறார். முதல் முறை வந்து ஆர்கனைசேஷனுக்காக எடுத்தார். அவங்கள ஒரு வழிப்படுத்தும்படியாக எடுத்தார். யாத்திராகமம் 18:21 மோசேனுடைய மாமனாக இருந்த எத்திரோ உடைய வார்த்தையை கேட்டு மோசே இதை எடுத்தார். ஆர்கனைசேஷன் 50 பேரா 100 பேரா அப்படி வச்சார். அதை படிச்சிடலாமா? யாத்திராகமம் 18:21 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு 50 பேருக்கு அதிபதிகளாகவும் ஒரு ஆர்கனைசேஷனுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் சென்சஸ் ஜனங்கள் ஆண்டவருக்கு பயப்படுறவங்களை கூப்பிட்டுக்கோ. எப்படி வை? 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி. இதை மோசையோட மாமனாகிய எத்ரோ சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவர் ஓகே சொல்லிட்டார். நான் வந்து அதை எதுக்கு வச்சுக்கிறேன்னா ஊழியம் பண்ணுறதுக்காகன்னு நினச்சிக்கிறேன். எதுக்குங்க? ஊழியம் எல்லார் கையிலையும் கொடுத்துட முடியாது. உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். முதல்ல 10 பேரை கரெக்டாக மேய்க்கணும். அப்போ தான் எத்தனை பேரை கொடுக்கலாம் சொல்லுமா? 50 கரெக்டாக மேய்ச்சா 100 கரெக்டாக மேய்ச்சா 1000. நம்ம எல்லாருக்கும் இதுதான் பிரின்சிபல். ஆர்கனைசேஷனுக்காக ஒரு கணக்கெடுப்பு நடந்தது யாத்திராகமம் 18. பிறகு 38ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படித்தோம்னா டாக்ஸேஷனுக்காக கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்கும்படியாக யாத்திராகமம் 38:26 படிச்சு பாருங்களேன். ஆச்சரியமா இருக்கு. அதற்காக ஒரு கவுண்டிங் பாருங்க. 38 எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,35,550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்காலின்படி அரை சேக்கால் ஆகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது. பாத்தீங்களா? இஸ்ரவேல்ல மெம்பர் ஆகுறாங்க. அங்கே பிறந்த பிள்ளைங்களை மெம்பர் ஆக்குறாரு. டாக்ஸேஷன் பர்பஸ்க்காக, கண்ட்ரியை ரன் பண்ணுறதுக்காக, கூட்டத்தை ரன் பண்ணுறதுக்காக, மக்களை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஃபண்டு வேணுமே, ஃபண்டு கலெக்ட் பண்ணுறார். அது எதில்? 38:26. திஸ் இஸ் ஃபார் டாக்ஸேஷன் பர்பஸ், வரிக்காக. 3வது பாருங்க, ஆர்மிக்காக. அதான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். 20 வயசுக்கு மேலே உள்ள ஆண் மக்களை செலக்ட் பண்ணு. அவன் என்ன பண்ணு? ஆண் மக்களை செலக்ட் பண்ணு. இவங்க தான் ஒளிமுக வாசலில் போய் பேச போகிறாங்க 20 வயசில். ஆமென். should be taught that they have to fight. பிள்ளைங்களா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. நம்ம பாட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போறோமே, எதுக்கு? தப்பிச்சு போறதுக்கா? இல்ல, you need to stand and fight the battle. ஹல்லேலூயா. எல்லாரையும் கூப்பிடு. I want stronger people. You need to possess the territory. ஓயமார் என்ன பண்ண? கர்த்தருக்காக சுதந்தரிக்கணும். ஆமென். You need to purify the land. கானானை நீ சுதந்தரிக்கணும். ஆமென். புறஜாதி ஜனங்களுக்கு முன்பாக நீ வாழ வேண்டும். So God is going to start a military force. அவர் சேனைகளின் தேவன் என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இட்ஸ் நாட் a physical battle today. அன்னைக்கு physical battle, ரத்தம் சிந்தப்படணும், பேட்டில் எல்லாம். ஆனால் இன்றைக்கு எபேசியர் 6:10-12 வரைக்கும் வாசிக்கிறது போல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வாண்ட மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடைய நமக்கு யுத்தம், போராட்டம் உண்டு. We need to fight. God is checking our spiritual strength. ஆவிக்குரிய ஸ்ட்ரெங்த் ஆர்டர் செக் பண்றாரு. God wants to increase our spiritual resources. ஆவிக்குரிய ஸ்ட்ரெங்த்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம மார்னிங் டிவோஷன் உட்காந்து என்ன ஆகும் படிக்கிறோம்? தேவையில்லையே, ஒரு வசனத்தை வச்சு அப்படியே பேசிட்டு போலாமே. நோ, யூ நீட் டு ரீட் த்ரூ இட். ஃபுல்லாக படிக்கணும், டீட்டெயில்டாக படிக்கணும், ஆழமாக போ.
என் வசனத்தை நீ படி. இன்னைக்கு மார்னிங் டிவோஷனில் சிம்பிளாக பேசிட்டு போக வரல. கர்த்தர் நம்மை தம்முடைய மிலிட்ரிக்கு தேர்வு செய்திருக்கிறார். ஒவ்வொருத்தரும் பேர் பேரா, புருஷர்கள் சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இப்பதான் என்ன உபாகம் 16:16 படிச்சது போல, சகோதரிகளே உட்காந்துக்கிறீங்க, சகோதரிகளே உட்காந்துறீங்க. உங்க வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தான்னா அவனை கூட்டி கொண்டு வந்து கர்த்தர் சந்நிதியில் நிறுத்த வேண்டியது உங்கள் கடமை. Men are very important to God. பல நேரத்தில் கர்த்தர் அதை சொல்லியிருக்கிறார். ஆண் மக்கள் ஆண் மக்கள் ஆண் மக்கள் வர வேண்டும், ஆண் மக்கள் வர வேண்டும், ஆண் மக்கள் வர வேண்டும் சொன்னார். யாத்திராகமம் 23:14 சொன்னார், 3 முறை ஆண் மக்கள் வர வேண்டும் என்னோடு கூட பண்டிகை கொண்டாடும்படியாக. உபாகம் 16:16 இப்போ படித்தோம். யாத்திராகமம் 34:23 சொன்னார், திரும்ப வருஷத்தில் 3 முறை வரணும். யாத்திராகமம் 23:17 சொன்னார், திரும்ப 3 முறை. யாத்திராகமம் 34:24 சொன்னார், உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா ஜாதிகளும் நான் துரத்துறேன், ஆனால் உன் ஆண் மக்கள் 3 முறை வர வேண்டும் என்று சொன்னார். 1 ராஜாக்கள் 9:25 சாலமோனே வருஷத்துக்கு 3 முறை ஆலயத்தில் போய் 7 நாள் 7 நாள் 7 நாள் அங்கே உட்காந்துன்னு சாமி கும்பிட்டாராம். நம்ம ஆண்டவரை தொழுகை நடத்தினார். ராஜா எவ்வளோ நாள் அங்கே உட்காந்துக்கிறாரு? வீட்டுக்கு போகலாங்க, அங்கேயே இருக்கணும். 7 நாள் அங்கேயே தூங்கணும், கூடாரம் அமைச்சிக்கணும். இன்றைக்கு கர்த்தர் நம்ம வகையில் என்ன பேசுகிறார்? உங்களை எத்தனை பேர் ஆண்டவர் தம்முடைய ஆர்மியை சேர்த்துட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய ஆர்மி எடுத்ததுனால தான் ஆர்மி ட்ரைனிங் கொடுக்குறாரு, மிலிட்ரி ட்ரைனிங் கொடுக்குறாரு. நமக்கு காலையில் ஊழியம் தராரு, மதியமும் ஊழியம் தராரு, சாயந்தரமும் ஊழியம் தராரு, நம்மளை படிக்க வைக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை மிலிட்டரியில் என்ரோல் பண்ணியிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோமா? திஸ் இஸ் a spiritual army. இது ஆவிக்குரிய ஆர்மி. பிசாசின் தலையை நசுக்க, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்க, கட்டப்பட்ட ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்க்க. ஹல்லேலூயா. ஏசாயா 61:1 சொல்லப்பட்டது போல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அவர் என்னை அபிஷேகித்து இருக்கிறார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதி சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இதுக்காக தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? நம்மை அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்னை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை இன்றைக்கு தம்முடைய படையில் சேர்த்தார் என்பதை கற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. 4வது நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். கர்த்தர் ஒரு இன்வென்ட்ரி எடுக்க சொல்றார். யாரா இருக்கிறான்? எடு 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 பேர் எடு. ஆமென். ஐ வாண்ட் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. யார் வேணும்? ஒரு தலைவன் வேணும். ஒரு மனுஷன் போதும். கர்த்தர் ஒருவனை தான் தேடுறாரு. ஒரு செல் லீடர் போதும். ஒரு மனிதன், ஒருவன் 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 குடும்ப தலைவன் தலைவி, ஒரு ஆளை தான் தேடுறார். ஸ்டார்ட் பண்ணிட்டார் பாருங்க இன்வென்ட்ரி. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக, அவன் தன் பிதாக்கள் வம்சத்துக்கு தலைவனாக இருக்க வேண்டும். ஒருத்தன் அவன் நின்று என்ன பண்ணணும்? பொறுப்பா இருக்கணும். தெய்வஜனமே, பொறுப்பு இல்லாத 1000 பேர் நம்ம கூட இருக்கிறத விட பொறுப்பான ஒரு மனுஷனால எவ்வளவு நல்லது நடக்கும் தெரியுமா? தன் வார்த்தையை தான் சொன்னதை கேட்டு நடக்கிற பிள்ளை, ஒரு பிள்ளை இருந்தா போதும், எவ்வளோ சாதிக்கலாம். பொறுப்பு இல்லாத நிறைய பேர் இருக்கிறத விட. பாருங்க சொல்லிட்டார், எங்க வர போறாங்களாம்? ரூபன் கோத்திரத்தில் 5th verse, சேதேயூருடைய குமாரன் எலிசூர். ஃபாலோ பண்றீங்களா? மைக்ல சொல்லு. 6th verse, சிமியோன் கோத்திரத்தில் சூரி ஷதாயின் குமாரன் செலுமியேல். யூதா கோத்திரத்தில் 7th verse, அமினாபின் குமாரன் நகசோன். இந்த நகசோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க மத்திய 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா நகசோன் பத்தி போடப்படுது. ஜீசஸோட ஜீனியாலஜியில், இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறுல நகசோன் வராரு. மத்திய 1:4 பாருங்க, அதில் போடப்பட்டிருக்கும் இந்த நகசோன் பத்தி. பாத்தீங்களா? நகசோன் இம்பார்ட்டன்ட் பர்சன். வேற எது பார்க்குறோம்? இசக்கர் கோத்திரத்தில் 8ஆம் வசனம், சுவாரின் குமாரன் நெதனியேல். பிறகு செபுலோன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன், சொல்லுங்க, 9th verse, எலியாப். ஆமா, செபுலோன் கோத்திரத்தில் யாரை செலக்ட் பண்ண சொல்லிருக்காரு? 9வது வசனம், எலியாப். ஏலோனின் குமாரன் எலியாப். 10வது யோசேப்பின் குமாரனாகிய எப்ராமின் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா. மனாசே கோத்திரத்தில் கமாலியேல். பெஞ்சமின் கோத்திரத்தில்
கிதேனியனின் குமாரன் அபீதான். தான் கோத்திரத்தில் அகியேசர். ஆசேர் கோத்திரத்தில் பாகியேல். காத் கோத்திரத்தில் எலியாசாப். நப்தலி கோத்திரத்தில் அகீரா. இவர்களே they are the leaders. அவங்களெல்லாம் கூட்டு 12 கோத்திரத்தில் எல்லாரும் கூட என்னால் பேச முடியாது, ஒரு லீடரை செலக்ட் பண்ணு. ஹல்லேலூயா. ஜீசஸ் கூட இங்கே இருக்கும்போது தன்னோட 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிட்டாரு? தேர்வு செஞ்சாரா இல்லையா? ஆமென். நம்மளையும் சொன்னார், நீ புறப்பட்டு போய் சகல ஜாதி என்னாக்கு சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? உபதேசம் பண்ணுங்கள். God want your names. Your names are excellent. Your names are significant. பிள்ளைகளா, உங்க பேர் முக்கியம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பேரிட்டு அழைச்சி நீங்க ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறத நீங்க விசுவாசிக்க வேண்டும். என்ன ஆண்டவர் நீங்க அழைச்சிருக்கார் என்று விசுவாசத்தினால போதும். You will add on your significance. உங்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பெரிதுபடுத்திக் கொள்ளலாம். God did not forget your name. தேவன் உங்கள் பேரை மறக்கவில்லை. இன்றைக்கு ஒவ்வொருவரும் தேர்வு செய்துதான் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி கர்த்தர் நமக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தை தொடர்ந்து செய்ய போறீங்க? We cannot backslide. We cannot do our own works. நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. கர்த்தர் தேர்வு செஞ்சிட்டாரு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உலகத்தில் இருந்த நம்மை கர்த்தர் மீட்டு பரலோகத்து நேராக நடத்தி கொண்டு போறாரு. நம்மளை தேர்வு செய்திருக்கிறார். ஜாதிக்கு ஒருவனும் கோத்திரத்துக்கு ஒருவனும் தேர்வு செஞ்சிருக்கார். சில குடும்பத்தில் பெண்களை தேர்வு செஞ்சிருக்காரு. நீங்க என்ன பண்ணணும்? இருக்கிற அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவுக்காக கொண்டு வர வேண்டும் அவர்களை. அதுக்காக தான் உன்னை தேர்வு செய்திருக்கிறார். சில குடும்பத்தில் ஆண்களை தேர்வு செய்திருக்கார். எதுக்கு மகனை உன்னை தேர்வு செய்திருக்கிறார்? அத்தனை பேரையும் நீ வழி நடத்த வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. போற பாதையில் பாடுகள் வரும், இன்னல்கள் வரும், துயரம் வரும், கெட்ட பேர் தான் வரும், நல்ல பேர் வராது. ஆனால் மறந்துடாதீங்க, மிலிட்டரி இருக்கிற அவங்களுக்கு பவர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ரோட்டில் போகிறவங்கெல்லாம் அவங்க தலையில் கிரீடம் வச்சு அவங்களுக்கு மெடல் குத்த மாட்டாங்க. கர்த்தரே வந்து அவங்க தலையில் கிரீடம் வச்சு மெடல் குத்துவார். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிலிட்டரியில் இருக்கிற ஒருத்தன் ரோட்லலாம் எனக்கு நல்ல பேர் வரணும்னு நினைக்க முடியாது. ஒருவரும் உங்களுக்கு நல்ல பேர் கொடுக்க முடியாது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறேன். யுவர் நேம்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். God loves your name. Excellent names. 12 கோத்திரத்துக்கு 12 பேரை தேர்வு செய்தார். God is not going to forget your name. உங்க பெயர்களை கர்த்தர் மறக்க போகிறதில்லை மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்வென்ட்ரி எடுத்துட்டாரு, பேர் லிஸ்ட்டு கொடுத்துட்டார். 12 கோத்திரத்தில் எத்தனை பேர்? 12 லீடர்ஸ். ஆமென். நகசோன், இந்த நகசோன் கண்டினியூ ஆக போகிறதில்ல. யூதா கோத்திரத்தில் காலேப் வந்துட போகிறார் லீடரில். ஏன்? லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க தன்னோட லீடர்ஷிப்பை கரெக்டாக இல்லைன்னா அடுத்த ஆள் வந்துடுவாங்க. நம்ம பாட்டு டேக் ஃபார் கிராண்டடாக எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம பேர் இந்த இடத்துல இன்னொரு ஆள் வந்துடுவாங்க. தெளிவாக புரிஞ்சுங்க, கர்த்தர் நம்ம இன்றைக்கி அழைத்திருக்கிற அழைப்பை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம தப்பிக்கலாம். ஆமென். எஸ். இப்போ லீடர்ஸோட அசம்பிளி கூட்டணும். 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்தோம் என்றால் இந்த மனிதர்களை கூட்டிக் கொண்டார். 2ஆம் மாதம் 1 தேதியிலே சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து 18ஆம் வசனம் படிக்கிறேன். கூடி வர செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தினருக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாமத்தின் தொகையின் படிக்கும் 20 வயது முதல் தலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள். They need to come and give their account. They need to recite their names. என்ன பண்ணமா? ஃபேமிலி ஜீனியாலஜியை சொல்லணும். இஸ்ரேலில் மட்டும் இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனப்பாடம் இருக்கு. ஆமென். ஒரு யூதன் இன்னொரு யூதனை சந்தித்தால், ஒரு இஸ்ரவேல் இன்னொரு இஸ்ரவேலனை சந்தித்தா அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி சொல்லிகிட்டே போவாங்களாம். தாத்தாவோட 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 பேர் சொல்லிகிட்டே போவாங்க. அவன் சொல்லுவான் தாத்தாவோட 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 பேர் சொன்னால் 10 தலைமுறைக்கு மேலே 2 பேரும் ஒரே தாத்தா வழியில் வந்திருப்பாங்க. நமக்கு அது வரலாறு ட்ரைனிங் இல்லை. அது எங்கேயா இருக்குன்னு கேட்குறீங்களா? இயேசுவோட வம்ச வரலாறே அதான். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். படம் எழுதி வச்சிருப்பாங்க பாருங்க. இதுதான் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஹல்லேலூயா. They need to recite their ancestry names. ஆபிரகாம்லேருந்து வரணும்பா. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக நடத்தியிருக்காரு பாருங்க. ஆமென். தங்கள் பெயர்களை அவங்க ரிசைட் பண்ணணும், சொல்லணும். ஆமென். ஈச் ஒன் இண்டிவிஜுவலி, அவர் தனித்தனியாய் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படியையும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாமத்தின் தொகை படிக்கும் 20 வயது உள்ளவர்கள் முதல் தலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள். They came and recited their names. Every individual.
God is guiding Israel. God is attentive on Israel. இஸ்ரேல் மீது அட்டென்ஷன் உள்ள ஆண்டவர் ஒரு இண்டிவிஜுவலையும் கவனமா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு கூட்டத்தின் கர்த்தர் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் தனி மனிதனின் ரட்சகர். God is a God of every individual. Of course we live in community. நம் கூட்டம் கூட்டமாக, குழு குழுவா, குடும்ப குடும்பமாக வாழலாம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய பெயரை தனித்தனியாக அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Are believers taking seriously about God's concern? கர்த்தர் இன்னைக்கு உன் பேரை நான் சொல்லி கூப்பிட்டேன், நீ எனக்காக வாழ வேண்டும் என்பதை நம்ம சீரியஸாக எடுக்கிறோமா? கன்ஃபார்ம்டா நான் ப்ரே பண்ணும்போது ஃபீல் பண்ணுறதெல்லாம் என் ஆண்டவர் என்ன சீரியஸாக எடுக்கிறாரு, நான் தான் நிறைய நேரம் சீரியஸ் இல்லாமல் போகிறேன் என்பது எனக்கு தெரிகிறது. It is a priestly activity. கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைத்திருக்கிறார் தம்முடைய பணியை செய்யும்படிக்கு. God has called us to fight the divine warfare. ஆவிக்குரிய யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். God has given us positions. செல் லீடரா, ஆமென், ஜெபக்குழு தலைவரா, யூத் லீடரா, செடார்ஸ் லீடரா, பாஸ்டரா, பாஸ்டரோட மனைவியா, ஊழியக்காரர்களுடைய மனைவிகளா, ஊழியக்காரிகளுடைய கணவர்களா, கர்த்தர் பல ரேங்க் கொடுத்துருக்கார். We need to find our position and fight in our place. அதை நாம் புரிந்து கொண்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? யுத்தம் செய்தாக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை எடுத்துக்க போறீங்க சீரியஸா? அவங்க வந்தாங்க, ஒப்பிச்சாங்க. நம்ம மத சர்ச்சில் ஒன்று இருக்கு. வாரம் வாரம் சண்டே சர்வீஸ்க்கு முன்னாடி அந்த செல் லீடரு அவங்க நடத்தின ஜெபக்குழு ரிப்போர்ட் அனுப்பணும். எத்தனை பேர்கிட்ட ஜெபக்குழு நடத்தினாங்க? ஃபோனில் ப்ரே பண்ணியிருந்தா கூட அதை அனுப்பலாம். டிசைப்ளிங் வயா ஃபோன் கால், டிசைப்ளிங் இன் ரெஸ்டாரண்ட். அவங்க கூட போய் சாப்பிட போனால் கூட என்னது ஊழியம். சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டுக்கிட்டே ஊழியத்தை பற்றி பேசுகிறாங்க. ப்ரீ செல் ஜெபக்குழுக்கு அவங்க வரல, ஆனால் இவங்க அவங்கள தேடிட்டு போகிறாங்க. ப்ரீ செல். ஹல்லேலூயா. அப்புறம் செல் குரூப், அப்புறம் MG12. என்ன அருமையாக வைக்கிறாங்க தெரியுங்களா? நம்ம தான் ரிப்போர்ட் தர மாட்டோம். மகனே மகளே, கர்த்தர் ஆத்துமாக்களுக்கு தான் நம்ம உத்தரவாதியாக வச்சுருக்காரு. பணத்துக்கு கணக்கு வச்சுருக்கோம், நேரத்துக்கு கணக்கு வச்சுருக்கோம். ஆத்துமாக்களுக்கு எங்கே கணக்கு? ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இப்போ கோத்திரங்களை எண்ண போகிறார். ஒரு கோத்திரமும் நமக்கு தெரியும். ஆமென். 20ஆம் வசனத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரூபன் கோத்திரத்தில் எத்தனை பேர் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம்? 46,500. மைக்கில் படிமா. ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். எஸ், 46,500 பேர். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க ஆண்டவருக்கு. சிமியோன் கோத்திரத்தில் எத்தனை பேர்? 59,300 பேர். 59,300 பேர். 59,300 சிமியோன் கோத்திரம். அடுத்தது காத் கோத்திரம் 45,650. யூதா கோத்திரம் 74,600. அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. இசக்கார் 54,400. 28-29 வசனத்தில். ஜெபுலோன் 57,400. 30 வசனம் 31 வசனம். எப்ராஹிம் 32-33 வசனத்தில் 40,500 பேர். மனாசே 34-35 வசனத்தில் 32,200. 36-37 பெஞ்சமின் 35,400. தான் கோத்திரம் 38 வசனம் 39 வசனம் 62,700. தான் பாருங்க எக்ஸலண்டா வளர்றான். இந்த தான் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஆமென். கொஞ்சம் எக்ஸலண்டா பெருசா வளர்ந்து இருக்கிறான். 40-41 ஆஷேர் எத்தனை பேர்? 41,500. 42-43 நப்தலி எத்தனை பேர்? 53,400. சம்மரி டோட்டலி 6,03,550 பேர். சூப்பர், ஒரு நல்ல கை தட்டி கொடுக்கலாம். சென்சஸ் எடுத்துட்டாரு. யுத்தத்துக்கு போக இவ்வளவு பேர் 6,03,550 பேர். இயேசுவின் நாமத்தினால ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ற இந்த ஊழியத்துல 6,03,550 பாஸ்டர்கள் உருவாருவாங்களாங்க. ஏன் ஆமென் கம்மியா சொல்றீங்க? 6,03,550 ஊழியக்காரர்களும் எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. பட்டயம் உருவத்தக்க, சண்டை போடத்தக்க, நம்ம பட்டயம் உருவ போறதில்ல, பிசாசை துரத்தத்தக்க, சத்ருவின் கோட்டைகளை ஜெயிக்கத்தக்க இத்தனை பேரை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
6,03,550 soldiers. இத்தனை பெரும் படையை கர்த்தர் தமக்கென வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனிலிருந்து. அவன் பேர் என்ன பேரு? ஆபிரகாம். 215 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆதியாகமம் 46:27 வெறும் 70 பேர் போனாங்க. இன்னைக்கு அவங்க தான் எத்தனை பேராக மாறி இருக்கிறாங்க. இத்தனை பாடுகள் மத்தியிலும் இஸ்ரவேல் வளர்ந்தது. என்ன பாருங்க தேவஜனமே, எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தருடைய திருச்சபை வளரும். The promise of God will not fail. ஆதியாகமம் 15:5 ஒரு ப்ராமிஸ் பண்ணார். என்ன ப்ராமிஸு? அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாயிருக்கும் என்றார். நட்சத்திரத்தை விட அதிகமாக இருக்கும். 46 ஆதியாகமம் 27 70 பேரோட போன அந்த யாக்கோபு இன்றைக்கு அவன் புருஷர் 20 வயசுக்கு மேலே பசங்க 6,03,000 சில்லற. கர்த்தருடைய படை பெருகட்டும் தேவஜனமே. God's multiplication was astounding, astonishing, astounding. இந்த மாதிரி ஒரு பெருக்கம் பார்க்கவே முடியாதான். ஹல்லேலூயா. It was mathematically plausible என்று ஆடம் கிளார்க் என்கிற ஊழியக்காரர் எழுதுறார். கை தட்டுற அளவுக்கு ஒரு மாபெரும் வளர்ச்சி. வெறும் 4 தலைமுறையில், in 4 generations. அந்த காலத்தில் தலைமுறைகள் வாழ்ந்தது அதிகம். 90 வருஷம், 110 வருஷம், 120 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. தான் 4 தலைமுறை என்று சொல்கிறார்கள். மோசே 120 வருஷம் வாழ்ந்தார். 110 வருஷம் வாழ்ந்திருக்காரு நம்ம இவர் ஜோஷ்வாலா. plausible multiplication, கை தட்டுறவளுக்கு வளர்ச்சி. மகனே மகளே, நம்ம மட்டும் ஊழியத்துக்கு வந்தோம்னா வளர மாட்டோம்ல, நம்மளும் கை தட்டுற அளவுக்கு கர்த்தர் நம்மை வளரும்படி செய்வார். இந்த கூட்டத்திலே லேவியர்களை தமக்கென தெரிந்து கொண்டார். ஆண் பிள்ளைலாம் வந்து எனக்காக யுத்தம் பண்ணணும், லேவியில் உள்ள ஆண் பிள்ளைகள்லாம் வந்து எனக்காக ஊழியம் பண்ணணும். அப்போ நம்ம வீட்டில் 2 ஆம்பளை பிள்ளை இருந்தால் ஒரு புள்ள ஊழியத்துக்கு வந்து ஃபுல் டைம் ஊழியம் பண்ணணும், ஒரு புள்ள ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அவரோட பிளான் தான். இதை ஜனங்க யார் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுத்துகிறாங்களோ எனக்கு தெரில. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் பேராக கூப்பிடுறார் என்பது எனக்கு தெரிகிறது. யூதா, என் தேசத்தை காப்பாற்ற நீ பட்டயம் உருவ வேண்டும். லேவி, என் தேசத்தை நீ காப்பாற்ற சாத்தானை எதிர்த்து நீ பட்டயம் உருவ வேண்டும். லேவி இங்கே ரத்தம் சிந்தி தேசத்துக்காக பாவ நிவர்த்தி செய்வான், கர்த்தர் செய்வார். இன்றைக்கி நம்ம அப்படி தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நின்று இயேசுவின் ரத்தத்தை பிரகடனப்படுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகிறோம். இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. we have responsibility. யூதாவே, இஸ்ரவேலே, உனக்கு கர்த்தர் பொறுப்புகள் கொடுத்திருக்கார். you have got duty to do. Are we just doing our duty, or are we have excuses to tell that we are not doing duty because of this. இன்னைக்கு இது ஊழியம் பண்ணாத காரணம் தெரியுமா? இதான், இது ஒரு காரணம் என்று சொல்கிறோமா? இல்லை என்றால் காரணங்களை தாண்டி ஓவர் கம் பண்ணி கர்த்தருக்காக வருகிறோமா? God has counted us when the world did not count on us. உலகம் நம்மளை ஒரு ஆளாக கருதாத போது நம்மையும் ஒரு நபராய் கருத்தில் வைத்து நம்மை பேரிட்டு அழைத்தாரே. Are you in this organization? Are you in God's organization? கர்த்தருடைய படையிலே உன்னை ஏற்றுக்கொண்டு அவருடைய வாக்குத்தத்தின் மேல் நின்று தோங்குகிறாயா மகனே? லேவியனை கணக்கு எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு. லேவியனோட கணக்கு அவர் கையில் இருக்கு. Today God is going to start his work mightily. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்ய கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தேர்வு செய்திருக்கிறார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவஜன்? ஆமென். God has his own standard. தம்முடைய சித்தம், தம்முடைய வழி, தம்முடைய வாஞ்சை, தம்முடைய விருப்பத்தின்படி தான் தன்னுடைய நாடாக இஸ்ரவேலை நடத்தின தேவன் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். We need to camp our tabernacle. We need to camp. We need to pitch our tent according to this order. அவர் நம்ம எதுக்கு அழைச்சிருக்கார், எதுக்கு போட்டிருக்கார் என்பதை நாம் செய்தாக வேண்டும் தேவஜனமே.
இது ஒரு கமாண்டு. இத்தனை பேர் பிளான் பண்ணி கர்த்தர் கொடுத்துருவாங்க. இட்ஸ் எசென்ஷியல். எத்தனை பேர் இது அவசியம் என்பதை விசுவாசிக்கிறீர்கள்? காட் இஸ் கவுண்டிங். நட்சத்திரங்களை பேரிட்டு அழைத்தவர், நம் தலையில் உள்ள தலைமுடியை பேரிட்டு அழைத்தவர் நம்மை பேரிட்டு அழைத்திருக்கிறார். நட்சத்திரத்தை கூப்பிட்டதை விட நான் உன் பேரை கூப்பிட்டது இம்பார்ட்டன்ட் என்று சொன்னார். எந்த நட்சத்திரத்தை பேரிட்டு எப்படி நடத்தினார் என்று தெரியவில்லை. என்னை பேரிட்டு அழைத்து என்னை நடத்துகிறது எனக்கு தெரிகிறது. ஆபிரகாமை பேரிட்டு அழைத்தார், ஈசாக்கை பேரிட்டு அழைத்தார், மோசேயை பேரிட்டு அழைத்தார், ஆடுகளுக்கு பின்னாக போன தாவீதை பேரிட்டு அழைத்தார். இன்றைக்கு இஸ்ரவேலில் இத்தனை பேரை பேரிட்டு அழைத்தார். மகனே, உன்னையும் கர்த்தர் பேரிட்டு அழைத்திருக்கிறார். சங்கீதம் 147:4 சொல்கிறது, ஒவ்வொரு நட்சத்திரக்கும் பேரிட்டு அவர் அழைத்திருக்கிறாரா. ஏசாயா 40:26 தான் சொல்கிறார். தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி இருக்கிறார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் மத்தேயு 10:30. God has got a technology. God has got an app. மகனே, மகளே, நட்சத்திரங்களை பேரிட்டு அழைத்தவர் இன்றைக்கு உன்னை பேரிட்டு அழைக்கிறார் என்றால், வாட் இஸ் யுவர் அரேஞ்ச்மெண்ட் டுடே? இன்னைக்கு அர்ப்பணிக்கிறாயா? ஆமென். நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நான் ரெடி ஆண்டவரே. பாலைவன வாழ்க்கையில் என்னாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இல்லை, ஹீப்ரூ லாங்குவேஜில் நம்ம படித்தோம். அது பயணம். இட் வாஸ் த பில்கிரிமேஜ். அதில் ஒருத்தனை கூட விடாமல் பேரிட்டு அழைத்தார் என்றால், இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். நம்ம ஏஞ்சி நிற்க போகிறோம். அவர்கள் புறப்பட்ட 2ஆம் வருடத்தின் 2ஆம் மாதத்தின் முதல் தேதியிலே, first day of the second month, the second year, God chose, God spoke, God protected, God dealt with them in such a way that they were about to go to the destination. இன்றைக்கு ஆண்டவர் நடத்துகிற விதத்தை நம்ம விட்டு கொடுத்தோம்னா நம்ம எங்கே போகணுமோ அங்கே போவோம். இன்னைக்கு ஆண்டவர் நடத்துறது நம்ம விட்டு கொடுக்கவில்லை என்றால், how is our destination going to be? சமர்ப்பிப்போம். ஆண்டவர், இந்த பாலைவனத்தில், இந்த வலியில், இந்த வேதனையில், இந்த காசு இல்லாத கஷ்டத்தில், இந்த வயசான காலத்தில், இந்த பாடுகள் மத்தியில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், சீனாய் மலை மேலிருந்து அழைத்த அதே தேவன் உன்னை அழைக்கிறார் மகனே. இட்ஸ் ப்ரிசைஸ் லொகேஷன். இதுதான் ஆலயம். இந்த ஆலயத்தை சீனாய் மலை போல நினைச்சிங்க, ஓரே மலை நினைச்சிங்க, தேவன் இறங்கி வந்த பர்வதம் நினைத்துங்க. இன்றைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். God is calling you by telling your name. Let's submit. தகுதி இல்லாத நம்மை அழைத்த தேவனுக்கு அவர் பாதத்தில் விழுந்து அவர் சந்நிதியில் சரணடைவோம். அவர் நம்மை நடத்துவாராக. கர்த்தரை ஆராதனை செய்வோம். தேவன் நம்ம ஒவ்வொரு அழைத்திருக்கிறார். தாயின் கரில் உருவாக்கும் முன்னே அவனை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்துக்கென்று அழைத்திருக்கிறார். அது அவருடைய ஊழியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே என்னை இந்த பாதையில் நடத்துகிற அநேக பேர் சந்தேகம் இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருக்கும் சொல்லுவேன், மகனே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக தேவனுத்து கொண்டிருக்கிறார். இந்த அழைச்ச அவர் வழி நடத்துவார். பாலைவனத்தில் எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் முடிவு பரிஞ்சம் நடத்திருக்கிறார். இந்த நம்மை அழைத்தருடைய நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அழைச்சது நீங்கள் தான் தகப்பனே, என்னை நீர் பயன்படுத்துவராக என்று ஒரு ருசியாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டு சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரோ நீதானையா. திட்டங்கள் தருபவரோ நீதானையாப்பா, செயல்படுத்தி மகிழ்பவரோ நீதான். எல்லாம் சொல்ல, எஜமானனே, எஜமானனே என் ராஜனே, அப்பா எஜமானனே என் ராஜனே, எஜமானனே
எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவப்பா? எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் சொல்லமா? உங்க ஊழியம் அப்பா நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்கப்பா. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும் அப்பா? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திருமாண்டது இதை தாழ்த்ததப்பா. உங்க ஊழியப்பா, நீங்க அழைச்சிருக்கீங்களப்பா. நீங்க எங்களை வழிநடத்தணும் சொல்லிட்டு கடைசியா வருமா சொல்லுங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஆமாப்பா, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. அப்பா பிதாவே, அருமையான காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இம்மட்டுமா எங்களோடு நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆவியானவர் தாமே அப்பா, இம்மட்டும் அப்பா நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் தகப்பனே, நீங்கள் எங்களை மறைச்சு நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தை தகப்பனே அப்பா, நீர் என்ன அப்பா எங்களுக்காக கொடுக்குறீரோ அந்த வார்த்தையை நான் சொல்ல தகப்பன் நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்பா, இந்த நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆவியானவர் தாமே அப்பா என்னோடு கூட இருந்து நீங்கள் பேசுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனம் என்னாகமம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனம். நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்ப்பது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரராகிய ஒவ்வொருவரையும் அவங்களுடைய பிதாக்களை, அவங்களுடைய வீட்டு வம்சங்கள் உள்ளவர்களை, புருஷர்களை அவங்க தனித்தனியாக எண்ணி தொகை எடுக்கிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தின் மூலமாக என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னைக்கு அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் உலகத்திலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தின் பாதையில் செல்ல நம்மை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், ஒவ்வொருவரும் எழுந்து பல பேர்களை ரட்சிக்க, அவர்கள் போகிற பாதைகளிலிருந்து அவர்களை மாற்ற, அவர்களை ஊழியத்தின் பாதையில் நடத்த கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்திருக்கிறார் என்று நம்ம இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை நாம் எப்படி எடுத்திருக்கிறோம் என்று நம்ம பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய நிலையிலிருந்து நம்முடைய ஊழியத்தை செய்கிறோமா என்று நம்மை பார்ப்போம். நம்ம என்னதான் ஊழியம் செஞ்சாலுமே, குடும்பமாக நம்ம ஊழியம் செஞ்சாலும், ஜப குழுவாக செஞ்சாலுமே, கர்த்தர் நம்ம தனித்தனியாக நமக்காக கொடுத்துருக்கிற ஊழியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நம்ம எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நிலையை என்ன என்று நமக்கு தெரியும். ஒருவேளை நம்ம செல்லிடர்ஸாக இருக்கலாம், ஜபக்குழு தலைவர்களாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். இன்னும் எவ்வளோ ஊழியங்கள் நம்மளுடைய சபையில் நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம அந்த ஓட்டத்தில் நம்ம கரெக்டாக போகிறோமா இல்லையான்றதை நம்ம இன்றைக்கி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இப்பொழுதும் நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியத்தில் நம்ம உண்மையாக போகிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியத்துக்கு நம்ம செவி கொடுக்கலாம். கர்த்தர் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்கிறோமா என்று நம்ம பார்த்து நம்ம கர்த்தருக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம். கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் கொடுத்த ஊழியத்துக்கு நம்ம இன்றைக்கி நம்மளை அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாறுதலை ஊழியத்தின் பாதையில் செய்யணும்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருந்த எல்லாவற்றையும் நம்ம விட்டு கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம்.
திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரோ நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரோ நீதானையா. எஜமானனே எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க அம்மாப்பா. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. தகப்பனே உமக்கு நன்றி 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 அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா இம்மட்டுமாய் நீர் பேசின அப்பா ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா முதலாவது தகப்பனே அப்பா உம்மிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. அப்பா இவ்வளோ நாட்கள் தகப்பனே அப்பா நீர் கொடுத்த ஊழியத்தை தகப்பனே அப்பா நாங்கள் அசட்டை பண்ணியிருந்தாலுமே அப்பா நீங்கள் கொடுத்த ஊழியத்தின் பாதையில் நாங்கள் அப்பா உண்மையாய் போகவில்லை என்றால் அப்பா இன்றைக்கு அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மன்னிப்பீராக தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் தகப்பனே உண்மையாயோட தகப்பனே அப்பா எங்களுக்கு விரோதமாய் அப்பா எங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகள் அப்பா நாங்க அப்பா அதை மேற்கொண்டு போக எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்பா நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளிலிருந்து தகப்பனே அப்பா நீர் அப்பா இன்னைக்கு பல பேரை நீங்க ரட்சிங்க அப்பா. இன்னும் முடங்கி இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க தகப்ப நீங்க கிருபை பாராட்டுவீராக. அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அப்பா பொறுப்பை தகப்பனே அப்பா அந்த ஊழியத்தை கரெக்டா செய்ய எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டுவீராக. அப்பா நீர் அப்பா ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. இன்றைக்கு அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் அப்பா மறுரூபத்தின் அப்பா ஆவியை நீங்க தாங்க தகப்பனே. அப்பா நாங்க ஊழியத்துல அப்பா மங்கி எரிகிற திரியா இருந்தாலும் இன்றைக்கு அப்பா கொழுந்து விட்டு எரிகிறவர்களாக நீங்க மாற்றுங்க. பல பேர்கள் அப்பா பல ஆத்துமாக்களை அப்பா இன்னும் நாங்க அறுவடை செய்ய தகப்ப நீங்க கிருபை பாராட்டுவீராக. எங்களுக்குள்ள இன்னைக்கு விசேஷித்தப்பா ஊழியத்தின் அப்பா அப்பா ஆவிய அபிஷேகத்தை எங்களுக்குள்ள நீங்க தாங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆளுகை செய்வீராக. ஓ ரீதல ஓ ரிபாக்கப்பா ஓ சதுரிதியானதரதல பொரிபாக்கப்பா தகப்பனே அப்பா நீர் எங்க மத்தியில வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா எங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லாவற்றையும் நாங்க அப்பா உடை தெரிய எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்பா ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நீங்க நிறைவேற்றுங்க அப்பா. எங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களை இந்த வேலையில நீங்க அப்புறப்படுத்துங்கப்பா. எங்களுக்குள்ள புதிய பலனை நீங்க தாங்க, புதிய கிருபையை நீங்க தாங்க, புதிய வல்லமைகளை நீங்க தாங்க அப்பா. உமக்காக இன்னும் உண்மையாய் வைராக்கியமாய் வாஞ்சையாய் ஓட எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டுவீராக அப்பா. இந்த நாள்ல தகப்பனே நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அப்பா இந்த வார்த்தைகளை நாங்க கேட்டு விட்டு விடாத படிக்க எங்களோடு கூட இருந்து நீங்க நடத்துங்கப்பா. அப்பா உம்முடைய ஊழியத்தை அப்பா உண்மையாய்
செய்ய அப்பா நாங்கள் இன்னைக்கு அர்ப்பணித்தது போல அப்பா எங்களுடைய அப்பா நாட்கள் முடியும் வரைக்கும் அப்பா உண்மையாய் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. அப்பா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். இப்பொழுதும் நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். என்னாகமம் 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2ஆம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லோரையும் கூடி வர செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாமத்தின் தொகையின் படிக்கு 20 வயதுள்ளவர்கள் முதல் தலையாக தங்கள் வம்சத்தின் உற்பத்தியை தெரிவித்தார்கள். இந்த வசனத்துல போடுவித்தபடி ஆண்டவருக்கு முன்பாக நம்மையும் நம்ம அர்ப்பணிப்போமா? நம்ம எழுந்து நம்ம ஆண்டவருக்கு முன்பாக வந்து நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே நாங்க இருக்கோம்ப்பா, உங்களுடைய ஊழியத்தை செய்ய நாங்க முன் வருகிறோம். ஆண்டவரே என்னை நீங்க அழைத்த அழைப்ப இந்த நாள்ல நான் புதுப்பித்துக் கொள்றேன், என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி நாங்கள் இருந்து உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோம் என்று நம்ம முன் வந்து நம்ம அப்படியே ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். ஆந்தர பரவாக்கிறவா ஓரிபாலா வாக்கிறவரிவி ஆந்தர வாக்கிறவா ஓஷதர வாக்கிறவரி வாக்கிறவா ஓரி ஆந்தர வர வாக்கிறவரிவி ஓஷவர வர வர வாக்கிறவர வாக்கிறவா. நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, இதோ இந்த நாளிலும் கூட எங்க நாள்களில் என்னை நானே அர்ப்பணிக்கிறேன். உமக்கு முன்பாக என்னை நான் சமர்ப்பிக்கிறேன். நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் முன் வந்து இதோ உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோம் என்று இந்த நாள்ல நாங்கள் உறுதிமொழி எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷாலோம்.